நண்பர்களே வணக்கம். என்னப்பா இது புதுசாக நண்பர்களே அப்படிங்கிறாரு அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், ஒரு ஃப்ரெண்டாக தானே பேசி ஆகணும். எல்லாமே ஃப்ரெண்டாக பேசினோம்னா ஏற்றுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா இப்போ நீங்கள் என்னை எளிமையாக்கிட்டீங்கன்னா அப்புறம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படி இந்த டைப்புக்கு இந்த தலைப்பில் கொண்டு வர முடியாது. அதனால் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாகவே எடுத்துப்போம். ஓகேவா? ஏன்னா அக்கறை உள்ளவர்கள் தானே நண்பர்கள், எதிர்பார்க்காதவர்கள் தான் நண்பர்கள். அதனால் நான் எதையும் இப்போ உங்கள்கிட்ட எதிர்பார்க்கல. நான் உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லணும்னு ஒரு ஆசை. என்னங்க சொல்ல போகிறீங்க? ரிஷப ராசிக்காரவங்க இந்த 25 நாள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்க. 25 டேஸ், மே மாதம் 4ஆம் தேதி முதல் மே மாதம் 28ஆம் தேதி வரை 25 டேஸ், மே 4 to மே 28. ஆமாங்க, இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ராசியில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்போம். எச்சரிக்கைன்னா என்னென்னா, நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப்பை கொஞ்சம் யோசித்து வைக்க போகிறோம், அவ்வளோதான். யோசனை இல்லாமல் நிறைய பேருக்கு அன்பின் காரணமாக நிறைய விஷயத்துக்கு ஓகே சொல்லிடுவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாமல் பதிலை நம்ம டக்கு டக்குன்னு சொல்லிடுவோம். இந்த 25 நாள் யோசித்து தான் பேச போகிறோம். இதில் 2 காரணம். முதல், உடல் வெப்பநிலைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். உடம்பு இந்த நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னா, ஒரு மனுஷன் சக்ஸஸ் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு உடல் நலம் தான். இந்த உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறை கொள்ள வேண்டிய மாதமாக இந்த மே மாதம் 4ஆம் தேதி முதல் மே மாதம் 28ஆம் தேதி வரை இருக்கணும். உடல் நலத்தில் அக்கறை. அப்போ அந்த உடல் நலத்தில் என்ன பண்ணணும்? அக்கறையாக இருக்கணும்னா, முதல் விஷயம் வெயிலில் அலையிறத ரொம்ப தவிர்த்துக்கணும். 2வது விஷயம், வேர்வைன்னு தெரிஞ்சு சில வீட்டில் ஃபேனே போடாமல் உட்காந்துருக்கீங்க. ஏன் காரணம்? என்ன காரணம்? வேர்க்குது, ஏசி போட்டுக்கணும், ஏசி போட்டுங்க. இப்போ சில பேர் சொல்கிறாங்க ஏசி எல்லாம் வேண்டாம், ஏசி தவிர்த்திருங்கள் அப்படி இந்த நேரத்தில் சொல்லிட்டு வேப்ப மரத்தை காட்டு. கிடைக்காத ஏசியை நான் தவிர்த்துக்கிறேன். வேப்ப மரம் இருக்குமா? இருக்காது. இன்றைக்கே வச்சு வேப்ப மரம் உண்டாகாது. அட்லீஸ்ட் இதுக்கு பிறகாவது நம்ம வீடுகளில் ஒரு வேப்ப மரத்தை வைக்கிறதுக்கான முயற்சியை பண்ணணும். பப்ளிக்னு சொல்லுவோம், பொது இடங்களில் வேப்ப மரம் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் இனிமேலாவது. ஏன்னா நமக்கு தான் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய எண்ணம் இருக்கே, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளால தீர்மானம் பண்ண முடியுமே, இல்லைங்களா ரிஷபராசிக்காரர்களே? அதனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பேணி பாதுகாக்க வேண்டும். உனதை சொல்லுவாங்கள்ல, சுவர் இருந்தால் தாங்க சித்திரம் எழுத முடியும் அப்படின்வாங்க. நமக்கு உடம்பு ரொம்ப முக்கியம் இல்லை. நமக்கு ஒரு கண்டிஷன் இல்லை, உடம்புல ஒரு என்ன சொல்லுவாங்க, ஆன்டிபயோட்டிக் சாதகமாக இல்லை அப்படின்னா, எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னா உடம்பு தொய்வாயிடும். அப்புறமா இன்னொருத்தவங்களோட உழைப்பு, இன்னொருத்தவங்களோட உதவியை நம்ம கேட்குற மாதிரி ஆகிடும். ரிஷபராசி இன்னொருத்தவங்க உதவியை கேட்குறதா? காலத்தில் இறங்கினாலும் தனியாக தான் இறங்குவோம். ஏன்னா நாங்கள்லாம் நிறைய அனுபவப்பட்டுட்டோம். ரிஷபராசிக்காரவங்க இன்னொருத்தவங்க உதவியை எதிர்பார்த்து அவன் செய்ய மாட்டேங்கிறான். அப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்? கடைசியில் நம்மளே இறங்குறோம். இதுக்கு நம்ம உடம்பு இருந்தால் தான் ராஜா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நமக்கே தெரியுது இல்லை? அப்போ இந்த மே மாதம் சரியாக 4ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் உடல் நலத்துக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்து நீராகாரம் நிறைய எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஆயில் பாத்துன்னு சொல்லுவாங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப விசேஷம். சனிக்கிழமையில் ஆண்கள், புதன்கிழமையில் ஆண்கள் குளிக்கலாம் எண்ணெய் தேய்ச்சி. பெண்கள் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக குளிக்கணும். ஒருத்தவங்க கூட நான் இடையில ஒன்று சொல்லியிருப்ப சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாமான்னு. தாராளமாக குளிக்கலாம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது சூடு குறையிறதுக்கு. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது. காலையில் தான் குளிக்கணும், மத்தியானம் குளிக்கக்கூடாது, சாயந்தரம் குளிக்கக்கூடாது. காலையில் 8 மணிக்குள்ளே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும். அது மாதிரி இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப விசேஷம். உடம்பு சூடு குறையும். இது அவசியம் இந்த ரிஷபராசிக்காரர்கள் செய்யணும். இதை அதுமாரி வெந்தயம்னு சொல்லுவாங்க. வெந்தயத்தை பச்சை வெந்தயத்தை எடுத்து நைட்டு நல்லா பொடி பண்ணி, மிக்சியில் பொடி பண்ணக்கூடாது, நல்லா கவனிக்கணும். அது சில பேர் மிக்சியில் பொடி பண்ணுறாங்க, அதாவது அம்மிக்கல்லில் தான் பொடி பண்ணணும். அம்மிக்கல்ல இல்லைங்க அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேணாம். வெந்தயத்தை 1 ஸ்பூன் ஊற போட்டு வச்சுருங்க. மறுநாள் காலையில் வெந்தய தண்ணி குடிங்க. இந்த 25 நாட்கள் உங்களுடைய பயணம் இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு குட் ரிசல்ட். உங்களுடைய மூளை நல்லா வேலை செய்யும், கோபம் வராது, பாதிப்புகள் வராது, பிரச்சனைகள், உடலுக்கும் பிரச்சனை வராது, மனசுக்கும் பிரச்சனை வராது. மிகப்பெரிய ஆனந்தத்தை நிச்சயமாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் பெற முடியும். ஏன்னா உடம்பு சந்தோஷமா இருக்குன்னா மூளை சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம்.
மூளை நல்லதை யோசிக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா. உடம்பு சிக்காயிடுச்சுன்னா எல்லாத்தையும் அப்புறமா பார்த்துப்போம் முடியல அப்புறமா பார்த்துப்போம் இப்படியா சொல்றது. இந்த அப்புறம்னு சொன்னாலே ஆகாத வார்த்தை. மனுஷனுடைய பெரிய வெற்றியை குறைக்கிற முதல் வார்த்தை அப்புறம். சில வீட்டிலலாம் கேட்பாங்க பிரச்சனை வரும்போது அப்புறம் அப்படின்வாங்க. அது வேற அப்புறம். அப்புறத்துல 2-3 இடம் இருக்கு இல்லையா. நான் சொல்ற அப்புறங்கிறது காரியத்தை தள்ளிப்படக்கூடாது. இது காது கொடுத்து கேட்கறது அப்புறம். அதனால இந்த காரியத்தை தள்ளிப்படக்கூடாது. ஏன்னா உடல் சிரமம் இல்லாமல் இருந்தால் தான் காரியம் தள்ளிப்படாமல் இருக்க முடியும். இது நமக்கு ஒரு பலமான நேரம். ஏன்னா வரக்கூடிய காலத்தில் நிறைய சந்தோஷங்களை மீட் பண்ண போறீங்க, நிறைய சாதிக்க போறீங்க. இதை கேப் கொடுத்துட முடியாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொம்ப முக்கியமான நாள். அதனால ஒவ்வொரு நாளும் நம்ம இளமையோடு இருக்கணும். இளமையோடு இருக்கணும் அப்படின்னா இந்த 25 நாட்களை மிக சந்தோஷத்தோடு கொண்டு போக உடலை பேணி பாதுகாக்க வேண்டும். ரிஷபராசிக்காரர்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இறைவனுடைய அருள் பரிபூர்ணமா உண்டு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கோவில்களில் பூஜைகள் நடக்கிற நேரங்களில் காலையில் காலசந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, உஷகாலம்னு சொல்லுவாங்க. பள்ளி அறையிலேருந்து சுவாமி வெளியில் வர்றது, அந்த வழிபாடை முடிஞ்சால் போய் பாருங்க. இல்லைன்னா இரவு பள்ளி அறைக்கு செல்வதை கொண்டு தரிசனம் பண்ணுங்க. நீங்கள் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் இதை செய்யுங்க. இந்த 25 டேஸ் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் திரியம்பக மந்திரம்னு சொல்லுவாங்க, யூடியூப்பில் போட்டு ஓட விடுங்க. யூடியூப்பில் திரியம்பக மந்திரம்னு இருக்கு, தினசரி போட்டு ஓட விடுங்க. நிச்சயமாக ரிஷபராசிக்கு ஆனந்தமான விஷயங்கள் நடக்கும். வில்வ இலை டெய்லி ஒரு வில்வம் சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பாக. சில பேர்லாம் ரொம்ப பயமுறுத்துவாங்க, அதெல்லாம் எதுவும் பயப்படாதீங்க. இந்த 25 நாள் சாப்பிடணும். நம்ம உடம்பு ரொம்ப சுகமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், தெய்வீக சிந்தனைகள் நமக்கு ஏற்படும். அதனால நமக்கு வரக்கூடிய மாதங்களை எல்லாத்தையும் எவ்வளோ வீடு கட்டணுமா, கல்யாணம் பண்ணணுமா, ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணணுமா, வெளிநாடு போகணுமா, பர்ஃபெக்டாக நீங்கள் வெளியில் போகலாம். சிந்தனை தெளிவாக இருக்கும். இதை மட்டும் ஹேண்டில் பண்ணுங்க ரிஷபராசிக்காரர்களே, ஆனந்தம் உங்களோடு தொடர்பில் இருக்கும். நான் சொன்ன பரிகாரத்தை செய்யுங்க. 25 டேஸ் அலாட்டாக இருங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், ட்விட்டர், இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.